குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஜெய் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீத்தலும் நீத்தலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய வாங்க வாங்க, எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். வில்லுப்பாட்டு, சுந்தரகாண்ட வில்லிசை. சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. ஆமாம், நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம், கொஞ்சமும் அவரை மறவோம். பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோம். சங்கீதம், சன்மார்க்கம், சத்தியம், ராமராஜ்யம். சாணக்கியா, நம்ம சாணக்கியா, எங்க சாணக்கியா சாம்ராஜ்யம். குருவருளால் சுந்தரகாண்ட வில்லிசையா. வீரக்கனல் தெரித்து வெடிக்கும் விடி வெள்ளியாய் வீராஞ்சநேயர் பறந்தார். சுந்தரகாண்டம் வெற்றி விளக்கேற்றி வைத்தார். ஜெய் சீதாராம். எல்லாம் வல்ல அயோத்தி ஸ்ரீராமரின் அனுகிரகத்தோடும் அன்னை சீதா பிராட்டியாரின் அன்பான ஆசியோடும் ஆஞ்சநேய சுவாமியின் அன்பு வாழ்த்தோடும் ஆச்சாரியாள் குருவருளின் திருவடியின் பரம கிருபையோடும் இந்த வில்லிசையை உலகமெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்ற என்னுடைய தந்தையார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் ஆசியோடும் சாணக்கியா சாம்ராஜ்யத்தில், நான் எப்போ சொன்னாலும் அப்படிதான் சொல்வேன், சாணக்கியா சாம்ராஜ்யத்திலே குரு சேனலிலே நாமெல்லாம் ரசிக்கும் வண்ணம் பெருமானின் திருவருளோடு மார்கழி சிறப்பு நிகழ்ச்சியாக சுந்தரகாண்ட வில்லிசையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வில்லுப்பாட்டுங்க முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, மூத்த கலைன்னு சொன்னேனே தவிர கிழட்டுக்கலை அல்ல. அதனால தான் சிரஞ்சீவி அனுமனுடைய பெருமையை சொல்லக்கூடிய, என்றைக்கும் ஒரே மாதிரி சிரஞ்சீவியாக இருந்து வாழ்த்தக்கூடிய சுந்தரகாண்ட வில்லிசையை பற்றி இன்னைக்கு நாம எடுத்து சொல்ல போறோங்க. இந்த வில்ல பாக்குறீங்களே, இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? அதை நம்ம சொல்லிட்டு தான் சுந்தரகாண்டத்துக்குள்ள போக முடியும். ஏன் தெரியுங்களா?
இந்த வில்லுப்பாட்டு பிறந்ததே ஆஹா. ஆஞ்சநேயோட சாமியினுடைய பரம கருணையில் அப்படின்னு கூட ஒரு செவி வழியாக ஒரு அழகான கதை இருக்குங்க. ஓஹோ. ஆச்சாரியால் தான் இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டு பாடுறதுக்கு மூல காரணம். சரி. எல்லா வில்லுப்பாட்டுக்கும் அவ தான் மூல காரணம். ஆமா. குறிப்பா ராமாயணத்துக்கு மூல காரணம். ஆமா. ஏன் தெரியுங்களா? ஏன்? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு அவர் கொடுத்த அருமையான அருள் வாக்கு ஆமாங்க. என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? சுப்பு, நீ ராமாயணம் பாடுவியோ? சரி. பெரியவா சொன்னா உடனே ஆ. அருமையான வர்ண மெட்டுகளால் அமைச்சு வில்லு பாட்டு பாடிடுறேன். பலே. பாடு. ஏன் தெரியுமா? ஏன்? இந்த லோகத்திலே ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். ஓஹோ. ஒரு வில்லடிச்சான், ஆ. சீதை கிடைச்சா. ஆஹா. இன்னொரு வில்லடிச்சான், ஆ. ராவணன் முடிஞ்சான். பலே. ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். அதனால ராமாயணம் பாடு பாடு. அப்படின்னு சொன்ன அருள் வாக்கும் உத்தரவும் தான் ஆ. இன்றைக்கு நம்ம குரு சேனல் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பலே. அருமையான சுந்தரகாண்ட வில்லிசை. ஆமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாருங்க. என்ன? இதுக்கு தெய்வத்தின் குரலால் எப்படி ஆசீர்வாதம் இப்படி கொடுத்தாரோ அந்த தெய்வத்தின் விரலால் இந்த கர தீட்சை கொடுத்து இதே வில் தான். இந்த வில்லுக்கு ஏன் ரொம்ப பவர் இருக்கு, வில் பவர் இருக்குன்னா பெரியவா தொட்ட வில். அதை நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க வில்லுப்பாட்டை ஆரம்பிக்கின்றோம். பலே, பலே. இன்னொன்னு தெரியுங்களா? இந்த வில்லுப்பாட்டை பார்த்த உடனே பெரியவா சொன்னது என்ன தெரியுமா? என்ன? அதாவது ஆய்வு செய்யறவங்க கூட ஆ. சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு எல்லைக்கு தான் வரும். ஆமா. ஆனா பெரியவா என்ன ஒரு அழகான அருளான கருத்து சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? சுப்பு, ஆ. ஓ வில்லம் பார்த்தா நேக்கு ராமன் தெரியறான், பலே. உன்னோட உடுக்கைய பார்த்தா எனக்கு சிவன் தெரியறான். ஆஹா. அதாவது வில்லு பாட்டுல வில்லும் உடுக்கும் தான் பிரதான வாத்தியங்கள். ஆமா, ராமன்னா ராமேஸ்வரம், ஆமா. சிவன்னா காசி. காசி. ராமேஸ்வரம் சவுத்து, ஆமா. காசி நார்த்து ஆஹா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுஞ்சிரிப்பு சிரித்து கொண்டே அந்த அருள் தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா சவுத்து நார்த்து ரெண்டையும் இணைத்து நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பாடின்னு இருக்கேன்னு சொன்னார் இல்லையா? ஆஹா. ஆஹா. ராமனையும் பாடுகிறோம், சிவனையும் பாடுகிறோம். பலே. அப்பேற்பட்ட வில்லிசையிலே சுந்தரகாண்டத்தை மார்கழி மாசத்துக்காக சிறப்பாக தயாரித்து பல பல நாட்கள் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஆமாங்க. இதுல ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என்ன? பெரியவா எனக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? என்ன? அப்பாவுக்கு தப்பாம ஆமா போட்டதுனால ஆமா. நான் வில்லு பாட்டு பாடும்போது எனக்கு யாரும் ஆமா போடுவா நான் நினைக்கலங்க. ஆனா ஆச்சாரியால் ஒரு வரமாக என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? அப்பாவுக்கு இந்த குழந்தை தப்பாம ஆமா போட்டிருக்கே, ஆமா. அதனால இந்த குழந்தை வில்லு பாட்டு பாடும்போது இதுக்கு ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய ஆள் அனுப்புவோன்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அதான் எங்களுடைய கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். ஏன் சொன்னா தெரியுமா? இதை ஒரு நகைச்சுவைக்காக மட்டும் நான் சொல்லவில்லை. இதுக்குள்ள அழகான மார்கழி சிந்தனை இருக்கிறது. ஒரு தடவை ஆமா போடுங்க பாப்போம். ஆமா. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா. ஆஹா, ஆமா போடும்போது எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுங்களா? இதுக்குள்ள ஒரு அழகான மந்திரம் இருக்குங்க. இதை எங்களுக்கு பெரியவா தான் சொன்னார். ஓஹோ. சுப்பு, இந்த வில்லுப்பாட்டுல ஆமா ஆமான்னு சொல்றீங்களே, ஆமா. அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? ஓஹோ. பெரியவா சொல்லுங்க, நான் ஊர் உலகமெல்லாம் சொல்ல போறேன். ஆஹா. அதாவது ஆண்டாள் என்ன நினைச்சாளாம்? என்ன நினைச்சாள்? நான் பாடினது திருப்பாவை பெரிதல்ல, ஓஹோ. நேக்கு பின்னால ஒருத்தர் வந்து பாட போறார். ஆஹா. அவர் பேர் மாணிக்க வாசகர். பலே. சிவனை பத்தி பாட போறார். ஆஹா. அவர் சிவனை பத்தி பாட போறார். ஆமா. அவரோட பேரு மாணிக்க வாசகர். அவருடைய பேருக்கு இப்பவே நன்றி சொல்லி என்னுடைய திருப்பாவையில முதல் வார்த்தையில மார்கழி என்று மாமன்னாவிற்கு நன்றி சொல்லி பலே. மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு ஆண்டாள் நாச்சியார், பலே, எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சாள். மாணிக்க வாசகர் இங்க வாங்க ஐயா, சிவபெருமான பாடினார், 20 திருவம்பாவை பாடினார். அவர் எப்படி ஆரம்பிச்சார்? எப்படி ஆரம்பிச்சார்? நான் பாடினது பெருசு இல்ல, எனக்கு முன்னால ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க, திருப்பாவை பாடியிருக்காங்க, கண்ணனுக்கு பாடியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா என்னுடைய திருவம்பாவையில முதல் பாட்டுல ஆண்டாளுக்கு நன்றி சொல்லி ஆவண்ணா என்று ஆரம்பித்து என்னுடைய திருவம்பாவையை ஆரம்பிக்கிறேன்னு அவர் ஆரம்பிச்சதுதான். ஆதியும் மந்தமும் அம்மா ஆரம்பிச்சதுதான் மார்கழி திங்கள். இங்க ஆ என்பது வைணவம், மா என்பது சைவம். ரெண்டையும் சேர்த்து போடுங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்றது இன்னைக்கு தாங்க புரியுது. இந்த கருத்தை தெரிந்து கொண்டுதான் இந்த வில்லிசை உலகமெல்லாம் கொடை விழாக்களில் பாடப்பட்டு வந்த வில்லிசை குளோபலி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அத்தனையும் நம்ம இயக்கி கொண்டிருக்கும் மகாபிரியவருடைய ஆசீர்வாதங்க. இன்னொன்னுங்க, இந்த சுந்தர காண்டம் நமக்கு
சொல்றது என்னன்னா, ராம மந்திரத்தை சொல்லு எல்லாம் ஜெயிச்சிடும். ஏன்னா வில்லுப்பாட்டு எப்பவுமே புரிகிற லாங்குவேஜ், எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அதனால சொல்றேன், அந்த ராம மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றதா இந்த சுந்தரகாண்டமேங்க. ஆஞ்சநேயன் போட்ட பாலமே ராமா ராமா என்று சொல்லிதானே. ராமன் போடாத பாலத்தை ஆஞ்சநேயன் ராமா ராமான்னு போட்டாரு. அதுதாங்க ராம நாம மந்திரங்கிறது. ஐயா, நம்மளுக்கு கூட ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சௌக்கியமா நடக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ராமநாமத்தை சொல்றோம்னு அர்த்தம். எப்படி தெரியுங்களா? அவர் வந்தாராம், இவர் போனாராம், இவர் வாசித்தாராம், நாளைக்கு எங்க ப்ரோக்ராம், இந்த காய் எத்தனை கிலோகிராம் என்று தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்வதுதான் இந்த ராம மந்திரத்தின் மகிமையே, இந்த சுந்தர காண்டத்தின் மகிமை. இந்த சுந்தர காண்டம்ங்கிறதுங்க கேட்டா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி எங்களுடைய வில்லுப்பாட்டு சிந்தனையில சொல்லித்தான் இந்த சுந்தர காண்டத்தை ஆரம்பிக்கணும். அதுதான் முறையும் கூட. சுந்தர காண்டத்தின் மகிமை அது கேட்க படிக்க சொல்ல எத்தனையோ அருமை. தடைகள் நீங்கி வெற்றி வருமே, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து இணைந்திடும் வளமே. நவகிரக தோஷங்கள் நீங்கும், நம்முள் தீராத நோய்கள் தீர்ந்து நலம் ஓங்கும். காயத்ரி மந்திரம் போல் நிகரே, படிக்க கடல் போல இறையருள் அலை போல வருதே. மனவலிமை வளம் நிறையும், வாழ்க்கை துக்கங்களை முடிவாக்கி நீங்கும். அறிவு ஆற்றல் புகழ் திறமை, இன்னும் துணிச்சல் விழிப்புணர்வு நலம் வாக்கு செழுமை. தடைபட்ட திருமணம் நடக்கும், ஆமா தடைபட்ட குழந்தை பாக்கியம் கூடும். கருவுற்ற பெண் 5 மாசம் முதல் படித்து வந்தாலே நன்மை பிறக்கும். ஆன்மீக சிந்தனை குழந்தை ஆஞ்சநேயர் ராசி அனுகிரகம் பிறக்கும். பாவங்கள் நீங்கியே மறையும், சுவாமி பரமாச்சாரியா அருள் படித்திட நிறையும். ஜெய ஜெய சங்கர ஓமோ, ஜெய ஜெய சங்கர ஓமோ, ஜெய ஜெய சங்கர ஓம். சுந்தர காண்டத்துக்குள்ள நம்ம எல்லாரும் நுழையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த முன்கதை ஒரு 2 நிமிஷம். ராமனும் அனுமனும் சந்திக்கும் போது ராமன் சில அடையாளங்களை சொல்றார். அதுல 1-2 நம்ம சிந்திப்போம். அனுமா, சீதையை நீ பார்க்கும் போது நினைவுபடுத்த வேண்டும் என்னவெல்லாம் தெரியுமா? அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ சீதை கால் பிடிச்சுட்டே வந்தா. கால் பிடிச்சிட்டு வரும்போது டக்குன்னு கையை எடுத்துட்டா. உடனே நான் கேட்டேன், சீதா ஏன் கையை எடுத்து விட்டாய்? ரொம்ப இதமாக இருந்ததே, என்னுடைய கால்வலிக்கு ரொம்ப இதமாக இருந்ததே என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். உடனே சீதை சொன்னா, சாமி நான் ஏன் கையை எடுத்தேன் தெரியுமா? அதுல ஒரு அழகான சூட்சுமம் இருக்கு. ஏன்னா நீங்க நடந்து வரும்போது உங்க பாத தூளி பட்டு ஒரு கல்லு பொன்னாகி அகல்யா சாப விமோச்சனம் தந்தீங்களா? நான் ஏன் காய வச்சு காலை பிடிக்கும் போது கையை எடுத்துட்டேன்னா என் கையில 9 கல் பதித்த மோதிரம் போட்டிருக்கிறேன், அங்க ஒரு கல்லே பொண்ணா எழுந்துட்டாளே. இப்ப நான் கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த 9 கல்லும் உங்க பாத தூளி பட்டு 9 பெண்ணாக வந்துட்டா, என்னோட நிலைமை என்னாகும் சுவாமி அப்படின்னு சீதை கேட்டாள். அப்பொழுது நான் சொன்னதுதான், இந்த இப்பிறவிக்கிற மாதரை சிந்தையாலும் தொடே அப்படின்னு சொன்ன அழகான வாசகம். இதையும் சொல்லு. இன்னொன்னு சொன்னா, காட்டுக்கு நாங்களெல்லாம் போக தயாராகும் போது சாமி என்னை விட்டுட்டு போறீங்களே, என்னை விட்டு போகிறீர்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன்,
சீதா நீ காட்டுக்கு வருவது எனக்கு துன்பமே என்று சொன்னேன். அப்போ சீதை சொன்ன வாக்கு என்ன தெரியுமா? நாதா, அப்படியென்றால் என்னை பிரிவது உங்களுக்கு இன்பமோ என்று கேட்ட வார்த்தையை நீ நினைவுபடுத்து. கானகம் வருவதற்கு முன்னாலேயே கானகம் வந்துவிட்டதா என்று கேட்டாலே என் அழகு கண்மணி சீதை, அதையும் ஞாபகப்படுத்து. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே கடல் தாவு படலம், சுந்தரகாண்டத்தில் முதல் படலம் கடல் தாவு படலம். 15 படலத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி சுருக்கி பார்க்க முடியுமோ பார்க்கறாங்க. முதல்ல சாமி பார்த்தது மைனாகமலை. மனித வடிவு கொண்டு அந்த மைனாகமலை வரவேற்றது. அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட விருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லுச்சு. உடனே அனுமன் என்ன தெரியுமா சொல்றாரு? வெற்றியுடன் நான் வருகையில் விருந்து உண்கிறேன் என்று சொல்கிறார். எப்பவுமே முக்கியமான விஷயம் இதுல நமக்கு தெரிகிறது, முதல்ல வெற்றி தான், விருந்து இல்ல. முதல்ல போன உடனே சாப்பிடக்கூடாது, வெற்றியை பெற்றுவிட்டு சாப்பிடணுங்கிறத அனுமன் சொல்றாரோ. அடுத்து நாகமாதா சுரசை அரக்கி வடிவில் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? அனுமனே, நீ எனக்கு உணவாக வேண்டும். அரக்கி வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அனுமன் சொன்னது என்ன தெரியுமா? ராம காரியம் முடியட்டும் என்று கூறி தன்னுடைய விஸ்வரூபத்தை சின்ன வடிவமாக்கி அவள் வாயை திறக்க உள்ளே சென்று மூச்சு விடும்போது வெளியே வந்து விழுந்தாள். அடுத்து யாரை பார்க்கிறாரு? எவ்வளவு கஷ்டங்களை சமாளித்து கொண்டு அன்னை சீதையை தேடும் படலம் பாருங்கள். அங்காரதாரை, அவள் ஒரு அரக்கி. நீ யார்? இவர் உடனே நீ யார்? அனுமனை அப்படியே அவள் விழுங்க ஜெய் சீதாராம் என்ற ராமநாமம் சொல்லி வெளியே வந்தார். வீர பயணம் தொடர்கிறது. லங்கை கடற்கரை அழகு மலையை பார்த்து கொண்டே செல்கிறார். அங்கு செல்லும் காட்சி என்ன தெரியுமா? ராம ஹரே ராம், ஹரே ராம ஹரே ராம். கடலை தாண்டினார், சீதையை தேடினார், ராமனை பாடினார். ராம ஹரே ராம். கடலை தாண்டினார், சீதையை தேடினார், ராமனை பாடினார். ராம ஹரே ராம், ஹரே ராம ஹரே ராம், ஹரே ஜெய் ஸ்ரீராம். கடலை தாண்டினார், சீதையை தேடினார், ராமனை பாடினார். ராம ஹரே ராம், ஹரே ராம ஹரே ராம், ஹரே ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதூதன் என்றே இலங்கையில் இறங்கிட, இலங்கையின் அழகு கண்டு மெய்சிலிர்த்திட. ஸ்ரீராமதூதன் என்றே இலங்கையில் இறங்கிட, இலங்கையின் அழகு கண்டு மெய்சிலிர்த்திட. பொன்னாலான மாளிகைகள் ஒரு புறம், தேவலோகத்தை போன்ற மரம் செடி மறுபுறம். பொன்னாலான மாளிகைகள் ஒரு புறம், தேவலோகத்தை போன்ற மரம் செடி மறுபுறம். மரம் செடி மறுபுறம், மரம் செடி மறுபுறம். கடலை தாண்டினார், சீதையை தேடினார், ராமனை பாடினார். ராம ஹரே ராம, ஹரே ராம, ஹரே ஜெய் ஸ்ரீராம். தேவர்கள் பணி செய்யும் ராவணன் செய்த தவத்தை அனுமன் எண்ணினார். தேவர்கள் பணி செய்யும் ராவணன் செய்த தவத்தை அனுமன் எண்ணினார். பாடும் பாடும் மாதரெல்லாம் அங்கே அழகு சேர்க்க, எவனும் நெருங்கிடாத மாளிகையை அனுமன் நெருங்க. பாடும் பாடும் மாதரெல்லாம் அங்கே அழகு சேர்க்க, எவனும் நெருங்கிடாத மாளிகையை அனுமன் நெருங்க. மாளிகையை அனுமன் நெருங்க, மாளிகையை அனுமன் நெருங்க. கடலை தாண்டினார், சீதையை தேடினார், ராமனை பாடினார். ராம ஹரே ராம, ஹரே
சீதாராம். இப்படி ஒவ்வொருவரையா பார்த்து கொண்டு இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது இப்பதாங்க ஒரு அரக்கி வந்தா. லங்கினி லங்கினி லங்கினி. அனுமனை பார்த்த உடனே கேட்கிறாள், நீ யார்? இங்கே தைரியமாக வந்திருக்கிறையே, நீ யார்? அனுமர் சொன்னாரு, அம்மா, இந்த ஊரின் அழகை காண வந்த ஒரு சுற்றுப்பயணி என்று வைத்துக்கொள். நீ யார் என்னை கேள்வி கேட்பதற்கு? நான் காண்பதில், இந்த ஊரை காண்பதில் உனக்கென்ன தடை? உனக்கென்ன கருத்து வேறுபாடு? இல்லை, என்னை மீறி எவரும் இங்கே உள்ளே போக முடியாது. நான் லங்கா தேவி. பிரம்மனால் ஆணை பெற்று இந்த லங்கை நகரை நான் காத்து வருகிறேன். என்ன சொல்லியும் யாரும் இதுவரைக்கும் எதிர்பேச்சு என்னிடம் பேசியதே இல்லை. நீ எதிர்பேச்சு பேசுகிறாயே, சிவபெருமானே இங்கு உள்ளே வர அஞ்சுவார்? உடனே அனுமர் சொன்னார், அது கிடக்கட்டும், அது அவர் கதை, இது என் கதை. நான் பார்த்த பிறகுதான் செல்வேன். லங்கினியினுடைய கோபம் அடங்கல. சொன்னதை கேட்க மாட்டாயா? மாட்டேன், பார்த்து விட்டு தான் செல்வேன். உடனே ஒரு முத்தலை சூலத்தை எடுத்தாள், அப்படியே அவர் மீது போட்டு விட்டாள். ஒரே கையில டாண்டு ஒடிச்சிட்டார் அவரு. உடனே அவள் ஒரு அறைந்தாள். இவள் பெண் கொல்வது தகாது என்பதனால் ஒரு கையால் அனுமனும் ஓங்கி ஒரே அறை கன்னத்தில் பலார் என்று. எப்படி விழுந்தா தெரியுமா? ஒரு மலை பிளந்து விழுவது போல விழுந்தாள். எழுந்தாள், சாப விமோச்சனம் பெற்று பேசுகிறாள். ஆஹா, தூயவனே, உன்னுடைய கை பட்டு அடித்ததனால் நான் சாப விமோச்சனம் பெற்றேன். பிரம்மனுடைய ஆணைப்படி இதுவரை காவல் தேவதையாக இங்கு இருந்த நான் இனி இங்கு இருக்க மாட்டேன். நிரந்தரமாக இந்நகரை விட்டு நீங்குவேன். எனக்கு சாப விமோச்சனம் பிரம்மன் வாக்கு கொடுத்தபடி கிடைத்து விட்டது. இனிமேல் அறம் வெல்லும், பாவம் தோற்கும், இலங்கை அழியும் என்று அனுமனை கையெடுத்து வணங்கிச் சென்றாள். மீண்டும் ஆஞ்சநேயர் சின்ன உருவம் எடுத்து சிங்கார இலங்கையை சுற்றி பார்க்கிறாருங்க. என்னென்ன இடம் இருக்கும்னு அவருக்கு தெரியாது, யாரோட மாளிகைன்னு அவருக்கு தெரிய போறதில்ல, எங்க சீதை இருக்கான்னு தெரிய போறதில்ல, இங்க சீதை இருக்கிறாளும் தெரிய போறதில்ல. அந்த நேரத்துல முதல்ல அந்த இலங்கா நகர்கிட்டக்க நகருக்குள்ள கும்பகர்ணனுடைய மாளிகையை பார்க்கிறாங்க. போனா கும்பகர்ணன் சத்தத்தை காணுங்க, கொரட்டை சத்தம் தாங்க கேக்குது. எப்படி கொரட்டை போட்டாரு? ஓமா, அடாடா, ஓ, இது என்ன தெரியுமா? இது கும்பகர்ணன் கொரட்டை. இப்படி நான் கையை காமிச்சது என்ன தெரியுமா? கொரட்டை விட்ட உடனே அந்த மூச்சு காத்து, சூறாவளி மாதிரி காத்து இல்லையா, அதுல அனுமனை உள்ள இழுக்குது, திரும்ப வெளில விடுது, இழுக்குது, உள்ள விடுவது. அப்பா, கும்பகர்ண கோட்டையை ஒரு ஒரிஜினலா பண்ணீங்க நீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே என்னவா, இந்த யாருன்னு தெரியாம அனுமர் சிந்திக்கிறார். இங்கதாங்க அழகு. மும்மூர்த்திகளில் ஒருவன் போல் பெரிய வடிவமுடைய இவன் யார்? இத்துணை பலவானாக இருக்கிறானே, ஒருவேளை இவன் தான் அரக்கர் தலைவனாகிய ராவணனா? இல்லையே, 10 தலைய காணோமே. அடுத்த மாளிகைக்கு வருகின்றாள், விபீடனன் மாளிகை. ஆஹா, இங்க ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சி போல கிடைத்தது. நல்லவன் இல்லையா? நல்லவன் இருக்கிற இடம் மகிழ்ச்சியா தானே இருக்கும். வேந்தர்களும் வேதியரும் வானுலகில் உள்ளவரும் பாதாள உலகில் உள்ளவரும் மொத்தத்துல எல்லாரும் விரும்பும்படி புண்ணியம் உடைய விபீடனன் மாளிகைக்கு, அரண்மனைக்கு சென்றார். தர்மத்தாய் துயில் கொண்டிருக்கும் காட்சி போல அவரும் துயில் கொண்டிருக்கிறார். பவள மல்லிகை பந்தலின் கீழே நன்றாக ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்ட வேத ஏடுகள் போல ஒரு ஒழுங்கு உறக்கமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதுல ஒரு அழகு பாருங்க. கம்ப நாட்டாழ்வார் இந்த இலங்கையில எத்தனை மாளிகை பார்க்கிறாரோ, எத்தனை பேரை பார்க்கிறாரோ, எல்லாரையும் உறக்கத்திலேயே அறிமுகப்படுத்துறார், தூக்கத்திலேயே இன்ட்ரோடியூஸ் பண்றார். என்னடான்னு வெள்ளிசை சிந்தனையில யோசித்து பார்த்தேன்.
பிறகுதாங்க விஷயம் புரிஞ்சுது. ஒவ்வொருத்தனுக்கும் தூங்கும் போதுதான் ஒரிஜினல் முகம் தெரியும். நடிக்க முடியாதுயா. ஐயா சௌக்கியமா அடி நடிக்க முடியாது. தூங்கும் போது யாராவது நடிச்சுக்கிட்டே தூங்க முடியுமா? தூங்குற மாதிரி நடிக்கணும்னு எழுப்பவும் முடியாது இல்லையா? அதனால ஒரிஜினல் ஃபேஸை ஒருத்தனுக்கு எப்போ தெரியும்னா தூங்கும் போது தான் தெரியும்னு தூக்கத்திலேயே பண்றாரு. இங்கேயும் அப்படித்தான் விபீடனன் உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை எழுதுகிறார், தூக்கத்திலும் தெரிகின்றது விபீடனன் நல்லவன் என்று அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை சொல்றார். அடுத்து யார் மாளிகைக்கு வருகிறார்? இந்திரஜித் மாளிகைக்கு வருகின்றார். இந்திரஜித்தும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். தூங்கும்போது ஏன் இத்தனை பேரு? தாதியர்கள் வெண்சாமரம் வீசுகிறார்கள். இந்த வெண்சாமரத்துக்கு பக்கத்துல என்ன காத்து வருமானே தெரியாது. ஆனா வெண்சாமரம் வீசுகிறார்கள். கம்பீரமான தூக்கம். ஆனால் ஒன்று தோன்றியது, இவன் ஒரு வீரன் அப்படின்னு முடிவுக்கு வந்தார். ஆனா யாருன்னு தெரியல. அரக்கனா, சிவபெருமானின் மகனா, குகையில் வாழும் சிங்கம் போன்ற இவன் யார்? ஆனால் இவன் சிறந்த வீரன். இலக்குவனோடு இவன் நிறைய நாள் போர் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தாண்டி செல்கிறார். அடே அப்பா, எப்பேற்பட்ட அகழி! அகழிங்கிறது தண்ணி இருக்கும் இல்லையா? பெரிய மதில் இருக்கும், அகழி தண்ணி இருக்கும். அப்ப சொன்னாரா, இருமுறை காலால் கடக்க வேண்டும் என்று திருமாலே நினைக்கும் அளவுக்கு அப்பேற்பட்ட அகழியாக இருந்ததாம். அதை தாண்டி எப்படியோ ராவணன் இருக்கும் மாளிகைக்கு வந்துவிட்டார். என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் சிவபக்தன் இல்லையா? மாளிகைக்கு வந்தவுடனே இதில் நீங்கள் காலத்தை பார்க்க வேண்டாம். சிவபெருமான் பக்தி கோலத்தை மட்டும் பாருங்கள். சிவபெருமான் ராவணனுடைய பக்திக்காக கொடுத்த பல அருள்களே உண்டு அல்லவா? கைலை மலையை தூக்கியவன் அல்லவா? எப்பேற்பட்ட விஷயம் அது! அதனால் அவன் மாளிகை கிட்ட வரும்போது என்னங்க பாட்டு கேட்டது! ராவணன் மாளிகையில இவ சிவபக்தி குரல் கேட்ட உடனே அந்த புறத்துக்கு வராருங்க. அதோ ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே, துயில்கின்றாளே. மண்டோதரியும் தூக்கத்துல தான். ஆனால் முதல்ல அவனுக்கு மண்டோதரின்னு தெரியல. துயில்வது என் அன்னை சீதையோ, என் அன்னை சீதையோ, கும்பிடுகின்றேன் கும்பிடுகின்றேன் என்று கைகளால் கும்பிட போனான். ஆனால் கைகள் கும்பிட வரவில்லை. ஏன் தெரியுமா? அவள் படுத்திருந்த கோலம்
தலையை விரித்து போட்டு படுத்திருந்தாள். உடனே ஆஞ்சநேய சுவாமி நினைச்சாராம், இல்லை இல்லை, இது அன்னை சீதையாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்கள் தேசத்து பெண்கள் அப்படி தலையை விரித்து போட்டுக்கொண்டு தூங்க மாட்டார்கள். இது பாரத கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், பாரதிய பண்பு. இது என் அன்னை அல்ல, சீதை அல்ல என்று முடிவுக்கு வந்து அடுத்த இடத்துக்கு வருகின்றார். இங்கதான் மலையே படுத்து கிடக்கின்றது போல. ராவணன் மாளிகை, கைலை மலையை தூக்கிய மலை, பக்தி மலை, சக்தி மலை, சங்கீத மலை, சப்தஸ்வர மலை, பாவமலை, 10 தலைமலை. ராவணனையும் தூக்கத்துல தான் அறிமுகப்படுத்துறார். ராவணன் வீணை கொடியுடைய வேந்தன். வீணன்தான் சில விஷயத்துல, ஆனால் வீணை கொடியுடைய வேந்தன் அல்லவா? அதனால அவன் படுத்து கிடம்போது எப்படி இருக்கான்? ஒரு வீணையே, நல்ல சாகித்யமே சாய்ந்து கிடப்பது போல கிடந்தான். எங்கள் வில்லிசை அவன் படுத்திருக்கும் காட்சியை எப்படி பாட்டால் வர்ணிக்கிறது? எப்படி? 10 தலைகளுடன் 20 கைகளுடன், சத்தியம் இல்லா மொழி சத்தத்துடனே புலப்பம், தேவமங்கையன் நின்று தென்றல் சாமரம் வீச, பாவம் அலையை போல படுத்து நெளிந்திருந்தான். ராவணன் இவ்விதமே சாய்ந்து கிடந்தான். எப்படி ஏனும் அவன் தூங்க முயன்றான். தூக்கத்தில் அறிமுகப்படுத்துறாரே தவிர நிம்மதியான தூக்கம்ங்கிறது வேற விஷயம் இல்லையா? வாலை குமரி வந்து காலை பிடித்திருந்தாள், சோலை மகள் ஒருத்தி சுந்தரமாய் பாடி நின்றாள். பாவை விளக்கு ஏந்தி பால் பழம் தான் எடுத்து, தேவை கூதவ பல தேவமாதர் வந்து நின்றார். எத்தனை தேவிமார்கள் சூழ்ந்தனர் அங்கே, ஆனால் நித்திரை நிம்மதியும் வந்து சேரலே. இப்படி படுத்திருக்கிற காட்சி. ஆனா ராவணன் தூக்கத்துல உளர்றாங்க. அந்த உளறிலே சீதை அன்னையின் கற்பு புரிகிறதாம் நம்ம ஆஞ்சநேயருக்கு. மாற்றான் மனைவி அல்லவா, கவர்ந்து வரலாமா? தவறல்லவா, கலாச்சாரம் இல்லை அல்லவா? ஆனால் உளறல் அவன் வாயில எப்படி வருகிறது தெரியுமா? உண்மையை கொட்டுகின்றார். ராவணன் உளறல். கற்பு கனலே சீதா, உன்னை நெருங்க முடியவில்லையே. கற்பு தெய்வமே, உன்னை நினைத்தாலே என்னை சுட்டு பொசிக்கி விடுவாயோ என்று நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய கற்பு தீ என்னை சுட்டு நொசுக்குகிறதே. பயப்படுகின்றேன். கற்புக்கரசி சீதாவை நெருங்க பயப்படுகின்றேன் அப்படின்னு புண்ணிய வார்த்தை புலம்பல். இவனுடைய புலம்பல் புண்ணியமா இருக்கு. அதுல சீதாதேவியோட உண்மை நமக்கு தெரியுது, கற்பு தெரிகின்றது. தூங்காமல் தூங்கி ஏங்காமல் ஏங்கி சாய்ந்த சரித்திரமாய் உளறுகின்றான் ராவணன். ஆனால் இந்த காட்சியெல்லாம், சீதை அன்னை படுகின்ற காட்சியெல்லாம் இவன் மனசுல பார்க்கறதுக்கு முன்னாலேயே இவ்வளவு கொடியவனாக இவன் இருக்கின்றானே. உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வருது. பலான்னு ஒரு அரைஞ்சிடலாமான்னு வருது, பட்டுன்னு படையெடுத்து போயிடலாமான்னு வருது, தெரிஞ்ச வரைக்கும் கொன்னுடலாமான்னு வருது. ஆனால் செய்யவில்லை. என்ன தெரியுமா சொல்றாரு? இதாங்க ஒரு தலைவருக்கு கீழே வேலை செய்யற லட்சணங்கிறது. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். ராவணனை, சீதை அன்னையை கவர்ந்த கள்வனை என் கால்களால் இடித்து உதைத்து தலைகள் 10 தகர்த்து ஒழிப்பேன். அதுவே என் ஆளுமை. இவனை தண்டிக்காவிடில் என் தோளாற்றல் என்னாகும்? இது அடிமையான என் வாழ்வுக்கு பொருளின்றி போகுமே. ராமனுக்கு அடிமையான வாழ்வு நடித்து முடிவதன்று. இவனையும் இவன் நகரையும் முடித்து வாழ்வதே என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாரே தவிர செய்யல. ஏன் தெரியுமாங்க? அங்கதாங்க ஒரு அழகு இருக்கு. தலைவனுக்கு ஒரு லட்சணம் உண்டு, தொண்டனுக்கு ஒரு லட்சணம் உண்டு. அதுதாங்க விஷயமே. அடியார்கள் எப்பவுமே அடியார்கள் போல இருக்கணுமே நினைச்சாரா அனுமர். நம் வேலை பார்த்து வருவதாகிய தூது மட்டும்தான் நம் வேலை. நாமே இவனை அழிக்கலாமா? அது என் தலைவனுக்கு மட்டுமே உள்ள பெருமை அல்லவா? என் ராமனுக்கு மட்டுமே உள்ள பெருமை அல்லவா? ஸ்ரீராமனின் பெருமை ராமனுக்கே. இதுல சுந்தர காண்டம் நமக்கு தெளிவான சிந்தனையை ஒன்று தருகிறது. ஒன்னு நினைச்சு
அதை செய்யும்போது ஆ, இன்னொன்று முயற்சிக்க கூடாது. ஆமா, ஏன்னா ஏன்? அதை தெளிந்தவர் செய்யும் செயல் அது இல்லை, அது இல்லை. அது பிழையாக முடிந்துவிடும். ஆமா. உன்னை நினைக்கிறோமா அதை மட்டுமே சரியா செய்யணும். இன்னொன்னும் சொல்கிறது, ஆ, உலகத்தையே அழிக்கும் ஆற்றல் உள்ளவராயினும் சரி, காலம் இடம் பார்த்து செய்யணும். செய்யணும். 3வது சுந்தரகாண்டம் நமக்கு சொல்லும் பாடம், என்ன? ராவணனை ஆ, ஒரு குரங்கு வென்றது என்று என்று வார்த்தை வருவது ஓஹோ. ஸ்ரீராமனுக்கும் போர் பெருமைக்கும் இழுக்காயிடுமே. ஆ, யார் யார் எதை எதை எப்போ எப்போ செய்யணுமோ ஆமா. அப்படி சொல்லணும்னு ஆ, திருக்குறள் சொன்னதை உங்க திருக்குறளால சொல்லுங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அருமையான வாக்கு. ஆஹா, ஆஞ்சநேயர் எல்லா இடத்தையும் பார்த்து விட்டார். ஒரே இடம் ம், அசோக வனம், அது ஒன்றுதான் மீதி. பலே. அங்க போனாரா, போனார், சீதையை பார்த்தாரா, பார்த்தாரா? எல்லாத்தையும் அடுத்த வாரம் சிந்திப்போமா. ஆஹா, வழியவே பல்லாண்டு காலம் சுந்தரகாண்ட வில்லிசை கேட்டோரெல்லாம் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அசோகவனம் அதிலே சீதையின் தரிசனம் ஆஞ்சநேயர் பார்த்தாரா, அடுத்த வாரம் சிந்திப்போம் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ராம மந்திரம் நாத மந்திரம் சுந்தரகாண்ட வில்லிசை வாழ்க வாழிய வாழிய வாழிய. ஆஹோ ஜெய் சீதாராம்.